தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த மே மாதத்தினுடைய கடைசி நாளை காண செய்த தேவனை கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 31வது நாளை, இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை தேவன் நமக்கு தந்ததினாலே கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் நாம் விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். விண்ணப்பத்திலே கெஞ்சுகிற அனுபவம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருந்தி கேட்கிற அனுபவம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனங்கசந்து அழுகிற அனுபவம் இருக்கிறது. இந்த வெள்ளைப்போலம் காயப்படுத்துவதனாலே இந்த விண்ணப்பத்தின் ஆவி நமக்கு உண்டாகும் என்பதை குறித்தெல்லாம் நாம் கடந்த நாட்களில் தியானித்து கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக மனங்கசந்து ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள்ளே இறங்கட்டும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கெஞ்சி கேட்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த அனுபவமும் வருந்தி கேட்கிற அனுபவமும் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். சில சமயங்களிலே கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட பாதையிலும் கூட நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களிலே அந்த பிசின் மரத்தை காயப்படுத்துவதாலோ இல்லாவிட்டால் குத்துவதாலோ உண்டாகிற அனுபவம் போல சில நேரங்களிலே மனுஷரால் குத்தப்பட்டும் மனுஷரால் காயப்படுத்தப்பட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு அருமையானவர்களால் தப்பிதமாய் எண்ணப்பட்டும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்க காரணம் நாம் மனங்கசந்து அழுவோம், விண்ணப்பம் செய்கிறவர்களாய் மாறுவோம். எப்பொழுதெல்லாம் விண்ணப்பிக்கிற அனுபவம் நமக்குள்ளே குறைவாய் காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் மற்றவர்களை கொண்டு நம்மை வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள் உண்டாக்கக்கூடிய அனுபவத்தை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கிற வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் மனுஷர் மேல் நாம் கோபப்படாதபடிக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷர் மேல் நாம் துக்கப்படாதபடிக்கு தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். அந்த இருதயம் நமக்கு வேண்டும். அதுதான் அப்போதான் விண்ணப்பம், குறைவுபட்டிருக்கிற விண்ணப்பத்தின் ஆவி நம்மை விட்டு நீங்கி போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதற்கு பதிலாக ஜெப ஆவி நமக்குள்ளே எழும்பும் என்பதை நாம் கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எழும்புவதாக. மீண்டும் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே 31ஆம் தேதியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதே வசனத்தை நாம் தியானிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 Kings chapter 19 verse 20. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் யாருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டார் என்பதை குறித்து 1-2 காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் பிரச்சனைகளின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், உபத்திரவத்தின் நிமித்தம், நிந்தை நிமித்தம் நாம் செய்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறதுனாலே கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக சாலமோனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டதை குறித்து நமக்கு தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 King chapter 9 verse 3. அங்கே படிக்கும்போது கர்த்தர் சாலமோனின் விண்ணப்பத்தை கேட்டதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்திலே செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தின் என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார்.
கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் தரிசனத்திலே சாலமோனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ என் சமூகத்திலே செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை! அப்படியானால் சாலமோன் எசேக்கியா ராஜாவை போல அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ செய்த விண்ணப்பம், அதே போல சாலமோன் இப்பொழுது ஆலயத்தின் நிமித்தம் விண்ணப்பம் பண்ணினதை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆலயத்திலே நிமித்தம் அவன் செய்த விண்ணப்பம் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, 1 King chapter 8 verse 29, உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமது அடியேன் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிறது உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. இந்த சாலமோனுடைய ஒரு ஆசை, கர்த்தர் இந்த ஆலயத்திலே செய்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கணும். அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் ஜனங்கள் செய்கிற ஜெபத்திற்கு திறந்திருக்கணும் என்பது இந்த சாலமோனுடைய ஆசை. இதை 2 நாளாகம புஸ்தகம் 2 Chronicles chapter 6 verse 20 and 40 இங்கெல்லாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே சாலமோன் மீண்டும் இதே போல ஜெபிக்கிறதை நமக்கு வாசிக்க முடியும். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அவனுக்கு ஒரே ஆசை, ஆண்டவரே ஆலயத்தை கட்ட சொன்னீர், கட்டிட்டேன். கர்த்தாவே இந்த ஆலயத்துல உம்முடைய கண்கள் திறந்திருக்கணும். இரவும் பகலும், டே அண்ட் நைட், உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்திலேயே இருக்கணும். உம்முடைய செவிகள் திறந்திருக்கணும். இதே போல 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் verse 40 அங்கேயும் விதமாய் படிக்க முடியும். இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருப்பதாக. இவ்வளவு பெரிய ஆசை, இவ்வளவு பெரிய ஆசை. ஆண்டவரே, இதிலே நீர் தங்கணும், இதில் உடைய கண்கள் இருக்கணும், உடைய செவிகள் ஆண்டவரே 24/7 அப்படியே திறந்திருக்கணும் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய கண்கள் இந்த ஆலயத்தில் இருக்கணும். எப்படிப்பட்ட பாவி வந்து அறிக்கையிட்டு ஜெபித்தாலும் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கணும். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதற்கு விண்ணப்பத்தை கேட்டேன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன பதில் கொடுக்கிறார்? 1 ராஜாக்கள் 9:3 1 King chapter 3 9 verse 3, 2 நாளாகும் 7:15 இந்த 2 வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொல்ற பதிலை குறித்து கேட்கலாம். முதல்ல 2 நாளாகமும் 7:15 வாசிக்கிறேன். 2 Chronicles chapter 7 verse 15 அங்கே படிக்கும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தையை நமக்கு இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவரீர் 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் chapter 7 verse 15 அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கும். What a such a wonderful answer. என்னுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த ஆலயத்திலேயே கர்த்தருடைய கண்கள் இருக்கணும், ஆலயத்திலேயே கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கணும். இங்கே செய்யப்படுகிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கவனித்து கேட்கணும். அதற்கு கர்த்தருடைய கண்களும் செவிகளும் ஆலயத்தில் திறந்திருக்கணும் சொல்லி
அழகாய் செபிக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ராஜாக்களின் புஸ்தகத்தில் படிக்கலாம். 1 King chapter 9 verse 3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்திலே செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னால் அங்கே இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோனின் விண்ணப்பத்தை கேட்டவர், அசிரிய ராஜாவின் நிமித்தம், சனகரிப்பின் நிமித்தம் செய்த விண்ணப்பத்தை கேட்டவர், இங்கே ஆலயத்தின் நிமித்தம் அவன் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயமும் தேவனுடைய சமூகத்தில் என்னால் இருக்கும்படிக்கு தேவன் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த குடும்பத்தை குறித்து நாம் ஜெபிப்போம். என்னுடைய ஜெபம் எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம், பெஞ்சமினுடைய எல்லைகளுக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தாவே, எங்களுடைய எல்லையில் வாசமாயிரும், எங்கள் எல்லையில் உலாவும், எங்கள் பாளையத்தில் உலாவும், அரண்மனைக்குள்ள சுகம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நாங்கள் வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபையாய் கர்த்தரைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எது நிமித்தம் விண்ணப்பம் செய்கிறீர்களோ, ஒருவேளை உடைய பிள்ளை நிமித்தமா இருக்கலாம், குடும்பத்தின் நிமித்தமா இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், சாலமோனின் ஜெபத்தை கேட்ட தெய்வம், எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை கேட்ட தெய்வம், லிபானா ஷடாம் துராய்னியா, உங்களுடைய என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்களுக்கு எனக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் மெய்யாகவே பாக்கியவான்கள். நீங்களும் நானும் மெய்யாகவே பாக்கியம் பெற்ற ஜனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தர் ஸ்தோத்திரம், மனங்கசந்து அழுவோம், கெஞ்சி கேட்போம், வருந்தி கேட்போம். நம்ம நொறுக்கப்படுகிற நேரத்தில், இடிக்கப்படுகிற நேரத்தில், நம்மை மற்ற குத்துகிற நேரத்தில் அவர்களை நொந்து கொள்ள வேண்டாம். எனக்குள்ள ஜெபாவி உண்டாக்கும்படி தேவன் இதை செய்கிறார் என்று தைரியப்படுவோம். நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். எந்த காரியத்தில் நீ விண்ணப்பம் பண்ணுகிறாயோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். சாலமோன் ஆலயத்துக்காக விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா தேசத்தின் யுத்தத்துக்கு வருகிற கர்ஜிக்கிற தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற சனகரிப்புக்காக விண்ணப்பம் பண்ணினான். இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் கர்த்தர் உன்னை முடிசூட்டுவாராக. அவருடைய தயவுகளால் கர்த்தர் உங்களை என்னை நிறைப்பாராக. இரண்டாவதாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், சாலமோனுடைய விண்ணப்பத்தை மாத்திரமல்ல, எசேக்கியாவின் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டதை குறித்து இன்னொரு இடத்துல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வாசிக்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, 2 ராஜாக்கள் 20:5, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே சம்பவத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலேயும் நமக்கு வாசிக்க இயலும். ஐசையா chapter 38 verse 5, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் உனக்கு கூட்டுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வியாதி படுக்கையிலே அந்நாட்களிலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ராஜாவாகிய எசேக்கியாவே, நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்,
நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் என்ன செய்தானா? ஏசாயா 38:2 அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தன் ஜீவியத்தில் செய்ததை சொல்லி தேவனை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணினான். அவன் தன்னை குறித்து சொல்லும் போது 2 வார்த்தை சொல்லுகிறான். உண்மையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையும் உத்தமமும். நான் உண்மையுமாயிருந்தேன், நான் உத்தமமாயிருந்தேன், உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நன்மையானதை செய்தேன். அதை மட்டும் நினைங்கப்பா. நான் செய்ததெல்லாம் கொஞ்சம் நினைச்சு எனக்கு இரக்க செய்யுங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் அரண்மனையில சொல்லிட்டு அவன் முற்றத்துக்கு கூட போகல. உடனே கர்த்தர் ஏசாயாவை கூப்பிடுகிறார். நீ போய் என் ஜனத்தின் அதிபதியோடு சொல்லு, உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி தந்திருக்கிறேன். அப்படியானால் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இருந்த உண்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உத்தமம், இந்த உண்மையை குறித்து 1 கொரிந்தியர் 5:8 துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோட என்று படிக்கிறோம். பரிசுத்தத்தை, சுத்திகரிப்பின் ஜீவியத்தை அது காண்பிக்கிறது. மெய்யாகவே பூட்டப்பட்ட ஆலயத்தை எசேக்கியா திறந்தார். அசுத்தம் அடைந்திருந்த ஆலயத்தை சுத்திகரித்தார். உட்புறத்திலிருந்து எல்லா அசுத்தங்களையும் சுத்திகரித்து வெளியே கொண்டு வந்து கிதரு நாட்டிலே போட்டார்கள். மூடப்பட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலிகளை மீண்டுமாய் புதுப்பித்தார். ஆராதனை புதுப்பித்தார். ஒரு புரட்சிகரமான புரட்சி செய்த ராஜா என்று கூட சொல்லலாம். ரெவல்யூஷன் கிங், ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் கிங் என்று கூட சொல்லலாம். அப்படியானால் இந்த ராஜா, ஆண்டவரே, நான் செய்ததெல்லாம் நினைத்து பாரும், நான் செய்ததெல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். நம்முடைய ஜீவியத்திலேயும் அவன் எழுத்துக்குரிய ஒரு ஆலயத்தை சுத்திகரித்தான். எல்லா சுத்தங்களையும் வெளியே கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மாதம் 14 ஆசரிக்க வேண்டிய பஸ்காவை சுத்திகரிப்பின் நிமித்தம் 2 மாதம் 14 அந்த சுத்திகரிப்பை அவன் ஆசரித்தான். பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவன் செய்த புரட்சி ஆலயத்திற்காக செய்தான். இதே போல நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய பரிசுத்தத்துக்காக. நாம் தான் ஆலயம். தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். நம்மளே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கா? விளக்கு அணைந்திருக்கிறதா? பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? ஆராதனை இல்லாமல் இருக்கிறோமா? வேத வாசிப்புக்கு தூரமா இருக்கிறோமா? கர்த்தருடைய சத்தம் அபூர்வமா இருக்கிறதா? பூட்டப்பட்ட ஆலயத்தை போல இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு வெளியே இருக்கிறாரா? இதெல்லாம் இந்த மே மாதத்தின் கடைசி ஆராதனையில உணர்த்தப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ற ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நான் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்குள்ளே உண்மை இருக்கிறதா? துப்பரவு உண்மை என்கிற அந்த புளிப்பில்லாத அனுபவம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் துர்க்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் இப்படிப்பட்ட புளிப்புள்ள அனுபவத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம கண்டுபிடிப்போம். நம்மை கண்டுபிடித்த ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம், சுத்திகரிப்போம், எல்லா அழுக்குகளையும் உள்ளே இருந்து வெளியே கொண்டு வருவோம். அதுதான் விசேஷம். அவன் செய்த ஆலயத்தினுடைய மேன்மை என்ன? அந்த ஆசாரியர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலயத்தில் சுத்தம் பண்ணி உள்ளே இருந்து அவர்கள் சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உங்களுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் உட்புறத்திலிருந்து நம்மை சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து 2 Chronicles chapter 29 verse 16 16வது வசனம். ஆசாரியர்கள்
கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தங்களையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவர்கள் பரிசுத்த பண்ணக்குள்ள தொடங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உள்புறத்திலிருந்து, நம்முடைய வெளிப்புறம் அல்ல, உட்புறத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற, இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற, கர்த்தர் ஸ்தோத்திரம், யாருக்கு தெரியாமல் இருக்கிற எல்லா சுத்தங்களையும் வெளியே கொண்டு வருவோம். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் தான் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம், கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்கிறது போல நாமும் வேண்டிக் கொள்வோம். என்னை கழுவியருளும் ஆண்டவரே, அப்பொழுது நான் வெண்மையாவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் பரிசுத்த ஆவியினால சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். உறைந்த மழையிலும் வெண்மையாகும்படிக்கு என்னை கழுவும். அசுத்தம் நீங்க, அக்கிரமம் நீங்க, அசுசி நீங்க, என்னை கழுவும் என்று எசேக்கியாவை போல கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்மையை பின்பற்றுவோம், துப்பருவை பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்கு இறங்கி விண்ணப்பத்தை கேட்பார். உண்மையா இருந்தது மாத்திரமல்ல, 2வது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமமாயிருந்தேன். உத்தமம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், வார்த்தையிலே உத்தமத்தை காண்பிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியம், வார்த்தையிலே உண்மை, ஜீவியத்தில் பரிசுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் உத்தமம் சோதிக்கப்படணும். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உத்தம ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். சுத்த ஜீவியமும் அதுதான் கர்த்தருக்கு பிரியம். சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தருக்கு பிரியம். அது பிரியமுள்ள ஒரு ஜீவியத்தை செய்வோம். அப்படி செய்யும் போது, அப்படி நம்மை கழுவு போடும் போது நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நியாயத்திற்கு கர்த்தர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எந்த தீர்க்கதரிசி கொண்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த என்று சொன்னாரோ, அவன் தன்னுடைய உண்மையையும் உத்தமத்தையும் நினைந்தருளும் ஆண்டவரே என்று சொன்னபோது, அவனுடைய உண்மையையும் உத்தமத்தையும் செம்மையும் நினைத்த தெய்வம் அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். உன் கண்ணீரை கண்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஜீவியத்திலேயும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உருவாக்கப்படுவதாக. 3வதாக எஸ்ரா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் ராஜாவிடத்தில் உதவி கேட்க வெட்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்திலே எஸ்ராவின் புஸ்தகத்திலே நான் படிக்கும்போது 21 - 23 வரைக்கும் வாசிக்கும் போது அவன் உபவாசித்து ஜெபித்ததை குறித்து நமக்கு படிக்கிறோம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருக்களை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரின் குதிரை வரை வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருந்தது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவர் விட்டு விலகுகிறவன் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். உபவாசம் தாழ்மைப்படுவதை காண்பிக்கிறது. நம்மை தாழ்த்தி ஆத்துமாவை சிறுமைப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று அவரை அழைப்போம். சாலமோனின் விண்ணப்பத்தை கேட்டவர், ஆலயத்துக்காக செய்த விண்ணப்பம். எசேக்கியாவின் உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து விண்ணப்பத்தை கேட்டவர். உபவாசித்து ஜெபித்த
எஸ்ராவுக்கு விண்ணப்பத்தை கேட்டவர் இந்நாட்களில் உங்களுடைய விண்ணப்பத்தை என்ற விண்ணப்பத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். எங்களை சுத்திகரித்து கொண்டு விண்ணப்பிக்கும் போது ஆலயத்துக்காக, எங்களுடைய சரீரமாகிய ஆலயத்துக்காக, பரிசுத்தத்துக்காக கர்த்தர் எங்களுக்குள்ள தங்கி இருக்கணும், எங்களை விட்டு போகக்கூடாது என்று நாங்கள் வருந்தி ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது, ஆசித்து விண்ணப்பிக்கும் போது இந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் விண்ணப்பத்தை கேட்டேன், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய பிரகாரம் ஆண்டவரே மனங்கசந்து வருந்தி, ஆண்டவரே கர்த்தாவை கெஞ்சி கேட்கும் போது, மனமுடைந்து கேட்கும் போது விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். இந்த மாதமெல்லாம் எங்களை காத்திருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கிருபைகள் நடத்தட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.